நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த பிரபல ரவுடி கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ரவுடியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல். இருசக்கர வாகனங்களில் வந்து கண்ணுமைக்கும் நேரத்தில் கொலை செய்த பயங்கரம். சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து 1 மாதமே ஆகும் நிலையில் ரவுடியை வெட்டி கொலை செய்த கும்பல் யார்? கொலைகார கும்பலுக்கும் உயிரிழந்த ரவுடிக்கும் என்ன முன் விரோதம்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நைட்டு 10 மணிக்கு கறிக்கடை சந்தில உட்கார்ந்து சில இளைஞர்கள் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த 10க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் மது குடிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்கள்ல ஒரு இளைஞரை மட்டும் குறி வச்சு கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால சரமாரியா வெட்டி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. கொலைகார கும்பலோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததோட அவங்க கிட்ட ஆயுதங்களும் இருந்ததுனால கூட இருந்த நண்பர்களால எதுவுமே செய்ய முடியல. அடுத்து அரக்க பறக்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க அந்த இளைஞர்கள். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு உயிரிழந்த இளைஞரோட நண்பர்கள் கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ சிறையிலிருந்து தன்னோட நண்பன் ஜாமீன்ல வெளியில வந்து 1 மாசம்தான் ஆகிறதாவும் கொலை செஞ்ச கும்பல் கருவடி குப்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. அத்தோட அந்த கருவடி குப்பம் இளைஞர்களுக்கும் கொலை செய்யப்பட்ட இளைஞர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க. விழுப்புரம் கோட்டக்குப்பத்தை அடுத்த சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் 24 வயசான அப்பு என்ற ஜவஹர். இவர் மேல 3 கொலை வழக்கு, அடிதடி, கஞ்சா விற்பனை 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இதுக்கு மத்தியில கடந்த சில மாசங்களுக்கு முன்னால ஒரு இறப்பு வீட்டுல டான்ஸ் ஆடின அப்புவுக்கும் கருவடி குப்பத்தை சேர்ந்த ஹேம்நாத் கும்பலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. யார் ஏரியாவில் வந்து யார் டான்ஸ் ஆடுறது, இறப்பு வீட்டுக்கு வந்தோமா போனோமான்னு இருக்கணும்னு கருவடி குப்பம் இளைஞர்களை மிரட்டன அப்பு அவங்க மேல கை வச்சிருக்காரு. அப்போ இருதரப்பு இளைஞர்களும் மாறி மாறி அடிச்சு உருண்டு இறப்பு வீட்டையே கலவர பகுதியா மாத்தி இருக்காங்க. அங்க இருந்த சொந்த பந்தங்கள் 2 தரப்பு இளைஞர்களையும் அங்கிருந்து அனுப்பி வச்சாலும் கருவடி குப்பம் இளைஞர்களோட ஆத்திரம் ஆறவே இல்லை. அதனால அப்புவை பழி வாங்கியே ஆகணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டப்படி 3 முறை அப்புவை அந்த கும்பல் ஆயுதங்களால கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தாக்குதல்ல இருந்து ஒவ்வொரு முறையும் நூலிழையில தப்பிச்சிருக்காரு அப்பு. இதுக்கு மத்தியில கடந்த ஆண்டு அக்டோபர் மாசம் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில உள்ள ஒரு பேக்கரியை உடைச்ச வழக்குல அப்புவை கைது பண்ண போயிருக்காங்க போலீசார். அப்போ தப்பி ஓடி வலது கையை உடைச்சுக்கிட்ட அப்புவை கைது செஞ்ச முத்தியால்பேட்டை போலீசார் காலாப்பட்டு சிறையில அடைச்சிருக்காங்க. அதனால தங்களோட திட்டத்தை உடனே நிறைவேற்ற முடியலையேன்னு வருத்தப்பட்ட கருவடி குப்பம் டீம் அப்பு சிறையிலிருந்து வர்ற நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 1 மாசத்துக்கு முன்னால ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு அப்பு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கருவடி குப்பம் ஹேமநாத் டீமும் அப்பு வெளியில போற இடங்களை எல்லாம் கண்ணுல விளக்கண்ணைய விட்டு கண்காணிச்சிருக்காங்க. அதை கவனிச்ச அப்புவோட நண்பர்கள் கொஞ்சம் உஷாரா இருன்னு சொன்னதோட தேவையில்லாம வெளியில வர வேண்டாம்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் அசராத அப்பு யாரு யாரோட உசுரை எடுக்கிறது, என் உசுரை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும்னு டயலாக் பேசினதோட அந்த நண்பர்களை மது குடிக்க கூப்பிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் யாரும் வரமாட்டாங்க, பகல்லத்தான் பகையாளிகள் ரவுண்டு கட்டுவாங்கன்னு நினைச்ச அப்புவோட நண்பர்களான கோட்டைமேடு பாலகணேஷ், சின்ன முதலையார் சாவடி சின்ன பிள்ளைன்னு சில இளைஞர்கள் மது குடிக்க போயிருக்காங்க. சின்ன கோட்டக்குப்பம் கறிக்கடை சந்து அமைதி நகர்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. எதிராளியோட கதையை முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நேரம் காலம் எதுவுமே இல்லைன்னு முன்கூட்டியே ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்த ஹேமநாத் டீமை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் அப்புவை சுத்தி வளைச்சி வெட்டி கொன்னு போட்டிருக்காங்க. 5 பைக்குகள்ல அங்க வந்திருக்காங்க. கையில ஆயுதங்களோட இருந்த அந்த கும்பல் அப்புவை சுத்தி வளைச்சி வெட்டி கொன்னு போட்டிருக்காங்க. கூட இருந்த நண்பர்களால அப்புவை காப்பாற்ற முடியல. அடுத்து அங்க வந்த போலீசார் நண்பர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க.
கருவடிக்குப்பம் ஹேமநாத் டீமோட வேலைன்னு அந்த நண்பர்கள் சொன்னதுனால அந்த டீமை பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க போலீசார். அதே நேரம் ஏற்கனவே அப்பு மேல 3 கொலை வழக்கு, அடிதடின்னு நிறைய வழக்கு இருக்கிறதுனால அதுல தொடர்புடையவர்கள் யாராவது இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை போய்கிட்டு இருக்கு.